ஏன்னா மிதுன ராசிக்குள்ள ஜென்ம குருவாக குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார். இப்போ ஜென்ம குரு அப்படின்னாலே ஜென்ம குருவில் தான் சீதா பிராட்டி வனவாசம் போன கதையெல்லாம் உண்டு. இப்போ அதற்குள்ள எல்லாம் போய் நம்ம மனதை ஒரு கொஸ்டின் மார்க் கேட்க வைக்க வேண்டியது அவசியம் இல்லை. இந்த பதிவை பார்க்கக்கூடிய எனது அருமை அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்கள், சகோதர சகோதரிகள், முழுமையா தெரிஞ்சுக்க. இந்த ஜென்ம குரு, ஏன்னா புதன் உங்களுடைய ராசியாதிபதி. இப்ப புதன் வீட்டுக்குள்ளே குரு பகவான் வந்திருக்கிறார். இந்த ஆண்டு 2 முறை, இப்போ இந்த ஒரு முறை உங்களுக்குள்ள வந்துட்டார், இப்போ ஒரு முறை இன்னொரு பயிற்சி கடகத்துக்குள்ள போவார், திரும்ப உங்களுக்குள்ள வருவார். அப்ப இந்த 3 விதமான நகர்வுகள் குரு பகவான்கிட்ட இந்த ஆண்டு இருக்கிறது. அப்ப மிதுன ராசி ஜென்ம குருவாக வந்திருக்கிறதுனால பொதுவாகவே ஜென்மகுரு வனவாசம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக சொல்லுகின்றேன், பண வரவுக்குண்டான ஆண்டுன்னு நம்ம சொல்லலாம். பணவாசம், பணத்தை வாசம் பிடிக்கிற அளவுக்கு எப்படி நாம ஒரு நறுமணம் கொண்ட ஒரு பொருளை எப்படி எடுத்து நுகர்ந்து பார்ப்போமோ, அதே போல இந்த ஆண்டு பணங்களை நுகர்ந்து பார்க்கின்ற அளவிற்கு வளர்ச்சி காத்திருக்கிறது. பிளஸ் எது மைனஸ் எது அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்கிறோம். உன்னிப்பாக நீங்க இந்த வீடியோ பதிவை நீங்க பார்க்கணும். எப்பவுமே ஒரு மனிதனுக்கு தேவை பொறுமை, நிதானம், அது அவசியம். அந்த வகையில இந்த குரு பகவான் ஜென்ம குருவாக உங்களுக்கு வந்திருக்கிறார். இதுல என்ன திறமைகள் வெளிப்பட போகிறது, புத்திசாலித்தனம், ஏன்னா பக்குவத்தை தருவார். எல்லாம் புரிஞ்சுக்கிடணும். ஜென்ம குரு அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பக்குவம் வந்துவிட்டது. இதை செய்யாதே, அதை செய், அது தவறு, இது தவறு அப்படின்னு எடுத்துரைக்கின்ற இடத்துல குரு பகவான் உட்கார்ந்திருக்கார்.